Hi friends, welcome to Avi's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இடியாப்பத்துக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கக்கூடிய ஒரு எக் கிரேவி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாயை நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நல்ல பொடியாக கட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா கிரேவி உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இதை கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. கலர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 4 தக்காளியும் அந்த வெங்காயத்தை கட் பண்ண அதே சைஸுக்கு கட் பண்ணிக்கிங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். வேணும்னா திரும்பவும் நம்ம லாஸ்ட்டாக கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கறி மசாலா பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த எக் கிரேவிக்கு நல்ல ஒரு மனம் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போக வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். மீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தேங்காய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கோகனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கெட்டியாகி வரும். அப்போ கூட இன்னொரு 1/2 கிளாஸ் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்து வருங்க. அப்படிங்கும் போது நம்ம போட்டிருக்க மசாலாவில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல கிரேவி கெட்டியாகி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையை இப்போ இந்த கிரேவியில் உடச்சி ஊற்ற போகிறோங்க. இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம முட்டை பக்கத்தில் ஊற்றணும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி எல்லாம் கெட்டியாகி வந்துடுங்க. இப்படி ஒரு முட்டையும் தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வரணுங்கிறனால தான் இந்த மாதிரி நீங்கள் கேப் விட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு முட்டையும் நம்ம தனியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மேலே தூவி விட்டுறலாங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா சூப்பர் யம்மியான எக் கிரேவி ரெடி ஆயிருங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் தோசையோட செம காம்பினேஷனாக இருக்குங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.